Namaste. Greetings to all of you. Grandmaster Chawakaksha அவருடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்திலிருந்து On Mantras அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கிறதை இப்ப பார்க்கலாம். Do not be diverted by negative thoughts. If negative thoughts come to you over and over again, repeat a mantra and focus on the mantra rather than on the negativity coming towards you. When you concentrate on the mantra, you will not wallow in negative thoughts and emotions. Do not be diverted by negative thoughts. அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம யாருங்கிறத உணர்ந்து அந்த ஒருங்கிணைந்த நிலையில பேரானந்த நிலையில இருந்துட்டு இருக்க அந்த நிலையில நம்மள டைவர்ட் பண்றதுக்கு எது காரணமா இருக்கும்னா இந்த தீய எண்ணங்களும் உணர்வுகளும். இந்த தீய எண்ணங்கள் தான் அந்த உணர்வுகளுக்கு காரணமா இருக்கும் இல்லையா? அப்போ இந்த தீய எண்ணங்கள் நம்மள திசை திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Do not be diverted. அதுல இருந்து விலகிறதுக்கு நீ அலோவ் பண்ணாத அப்படிங்கறத சொன்னாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, ஒருவேளை திரும்ப திரும்ப அந்த நெகட்டிவ் தாட் வந்துட்டே இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஃபோக்கஸ் ஆன் த மந்த்ரா. அப்போ ஒரு பர்டிகுலர் மந்த்ராவை உச்சரிச்சுட்டு அந்த மந்த்ராலே தியானம் பண்ணுங்க, அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நாட் ஆன் த நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்ல தேவையற்ற அந்த எண்ணங்கள் உணர்வுகள்ல கவனத்தை வைக்கிறதுக்கு பதிலா இந்த பேராண்ட நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அந்த எண்ணங்கள் அதை உருவாக்குறதுக்கு தேவையான அந்த மந்த்ராஸ நம்ம பயன்படுத்திக்கலாம். எண்ணங்களற்ற நிலைக்கு போறதுக்கு, சந்தோஷமான நிலைக்கு போகக்கூடிய எண்ணங்கள் அது நம்ம உற்பத்தி பண்ணலாம். ஆனா அந்த எண்ணங்களற்ற நிலையில பேரானந்தத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை உண்டாகும் இல்லையா? அப்ப மாஸ்டர் என்ன சொல்றாங்க, அந்த தீய எண்ணங்கள் உணர்வுகள்ல கவனம் வைக்கிறத விட்டுட்டு focus on the mantra and concentrate on the mantra சொல்லிடுறாங்க. அந்த மந்த்ரால தியானம் பண்ற மாதிரி ஒரு நிலைப்படுத்திட்டு நம்ம எண்ணத்தை கவனத்தை குவித்து வச்சுட்டு அந்த மந்த்ராலே தியானம் பண்ணும்போது அந்த பேரானந்த நிலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு உண்டாகும். தேவையற்ற எண்ணங்கள் உணர்வுகள்ல நீங்க எண்ணங்களையும் கவனத்தையும் வச்சீங்கன்னா, அந்த தீய எண்ணங்கள்ல நீங்க கவனம் வச்சுட்டே இருந்தீங்கன்னா, wallowing in mudனா அது அந்த சேருக்குள்ளே போய் உழந்துட்டு இல்ல பிறந்துட்டு இருக்கிற மாதிரி நிலை உண்டாகும். அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான பயிற்சி தான் இந்த சூத்திரால கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான சீக்ரெட் மாதிரி இருக்கு. அப்போ தேவையற்ற எண்ணங்கள் உணர்வுகள்ல கவனத்தை வைக்கிறத விட்டுட்டு கவனத்தை அந்த மந்த்ரால தியானம் பண்றதுக்கான பயிற்சியை நம்ம மேற்கொண்டோம்னா பேரான நிலைக்கு போறது மட்டும் இல்ல, திரும்பவும் அந்த எண்ணங்கள் உணர்வுகள்ல உழந்து பிறண்டு மாட்டாம இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான டெக்னிக் மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல? அப்போ மந்த்ராஸ் உச்சரிக்கிறது தீய எண்ணங்கள் உணர்வுகளை நம்மளுக்கு வெளியில கொண்டு வரதுக்கு உதவியா இருக்கு. நம்ம வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அது காரணமா இருக்கு. மந்த்ராஸ்ல கவனம் வைக்கிறதுல மூலமா தேவையற்ற எண்ணங்கள் உணர்வுகள்ல வாலோ பண்றது, வாலோனா அது அதுல உருண்டு பிறண்டு சேராகிட்டு இருக்கிறதுக்கு பதிலா அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட முக்கியமான செய்தியா நம்ம எடுத்துக்கலாம். அப்ப புனிதமானது இல்ல, சிகிச்சைக்கு உகந்தது. இந்த சூத்ரா சொல்ல ஆரம்பிச்ச டைம்ல நான் சொன்னேன், இதை மருந்தா கூட பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த பிரமாதமான டெக்னிக்கை நம்ம உணர்ந்துட்டோம்னா மந்த்ராஸ உச்சரிக்கிறது, அந்த மந்த்ராஸ்ல கவனம் வைக்கிறது, அந்த ரெண்டு மந்த்ராக்கு இடைப்பட்ட இடத்துலயும் கவனம் வச்சிட்டோம்னா ஒளிக்குள்ள போறதுக்கான வழி மாதிரி ஆயிடும். ஒளி இருக்கிற இடத்துல இருள் இருக்காது. அப்ப மந்த்ராஸ் உச்சரிக்கக்கூடிய இடத்துல தீய எண்ணங்கள் உணர்வுகள் வராது, அதுல உருண்டு பிறண்டு தெரியக்கூடிய நிலை வராது. சிகிச்சைக்கான டெக்னிக் இது. எஸ்பெஷலி இந்த கோவிட் டைம்ல நிறைய பேருக்கு லங்ஸ் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. லங்ஸ் ஆக்டிவேட் பண்றது நம்மளுடைய பின் இருதய சக்கரம். அப்ப இருதய சக்கரம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கான டெக்னிக் நம்ம பயன்படுத்தணும்னா மந்த்ராஸ் உச்சரிக்கிறது ஒண்ணு.
சந்தோஷமா இருக்கிறதுக்கான பயிற்சிகள் எல்லாமே இருதய சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணும். மந்த்ராஸ் அதுல மிக முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. பக்தி யோகாவோட சீக்ரெட் இதுதான். நோய் விட்டு போறதுக்கு, பேரானந்த நிலை அடையிறதுக்கு, கடவுளோட ஒருங்கிணைறதுக்கு இது பயன்படும். இது குறிச்சுக்கோங்க. விஷ் யூ கிரேட் டே. நமஸ்தே.